வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டினியூஸாக கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சில ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸை பற்றி கேட்டதுனால அவங்க ஐசிஐசிஐ டைரக்ட் ஒரு சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, லார்ஜ் கேப் இருக்குது. அந்த வகையில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லாவில் ஹிண்டால்கோ கொடுத்துருக்காங்க. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, சிஎஸ்பி பேங்க் இருக்கு. அதே மாதிரி சிமெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ராம்கோ சிமெண்ட் இருக்கு, பெட்டால் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்க 1 year டார்கெட் எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக் ஒரு சேஃபான ஸ்டாக்ஸா இருக்கு, எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். ஐசிஐசிஐ டைரக்டா பொறுத்த வரைக்கும் இவங்க மார்க்கெட் லீடரா தான் இருக்காங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுல. அந்த வகையில் இவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஹிண்டால்கோவை பொறுத்த வரைக்கும் இது நிஃப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கு. ஒரு முக்கியமான கம்பெனி தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹைக்கிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ₹620 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது 1 year டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ₹780 வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 1 year நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த டார்கெட் ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்ல ஒரு ₹15 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா ₹630 வரைக்கும் போயிருக்கு. லோ பார்த்தீங்க அப்படின்னா ₹397 போயிருக்கு. டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியர்லி 52 வீக் ஆல் டைம் ஹைல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹியூஜான கம்பெனியா தான் இருக்கு. ஸோ அதோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால பையிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 1 year டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டேல் இன்ஜினியரிங் பத்தி கொடுத்துருக்காங்க. ₹59 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹80 கொடுத்துருக்காங்க 1 year டார்கெட். ஸோ பட்டேல் இன்ஜினியரிங் ஒரு முக்கியமான கம்பெனி தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 4500 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி தான். இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா ₹79 வரைக்கும் போயிருக்கு. லோ ₹17 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ₹17 இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. இப்போ ₹64 இருக்கு. இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா ₹79 வரைக்கும் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ யாரும் இந்த ஸ்டாக்கை பெருசாக கவனிக்கிறதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ₹35 ₹36 இருக்கிறப்ப ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்தாங்க. ₹26 ₹27 இந்த ரேட்ல செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ₹27 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு 1 year டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ₹35 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் ஓரளவுக்கு குவாலிட்டியான பேங்க் தான். லாங் டேர்ம் அதாவது 1 year பாயிண்ட் ஆஃப் வியூல இது போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதோட 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா ₹16 இருந்திருக்கு. ஹை ₹36 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ ₹29 ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்பி பேங்க். சிஎஸ்பி பேங்க் இப்போ ₹387 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு 1 year டார்கெட்டா ₹470 கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் 1 year கொடுத்துருக்காங்க. சிஎஸ்பிஎஸ் பேங்க்கும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹422 வரைக்கும் போயிருக்கு. இதோட லோ பார்த்தீங்க அப்படின்னா ₹263 போயிருக்கு. ₹263 இருந்து ₹422 போயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம்கோ சிமெண்ட். இவங்க சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில சவுத்துல ரொம்ப டாமினேட் பண்றாங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ₹816 பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் ₹1000 கொடுத்துருக்காங்க 1 yearல ரீச் ஆகிறதுக்கு. இந்த கம்பெனியோட 52 வீக் ஹைன்னு பாத்தீங்கன்னா ₹1058 வரைக்கும் போயிருக்கு. லோ ₹716 மேல போயிருக்கு. இப்ப பார்த்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 7000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியா தான் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கம்பெனிலேயே சவுத் இந்தியன் பேங்க் ஒரு குவாலிட்டியான பேங்க் தான். இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்க அப்படின்னா 12 இருக்கு. ஸோ இந்த பேங்கோட PE 6.89 இருக்கு. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் FIல ஒரு 15% இருக்காங்க. DIல ஒரு 5% பக்கமா இருக்காங்க. அதே மாதிரி இப்பதான் ரீசெண்டா ரைட்ஸ் இஷ்யூ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இவங்க கடன் வாங்கித்தான் கடன் கொடுக்கறதுனால இது கடன் ஒரு பெரிய
ப்ராப்ளம் கிடையாது. நல்ல growth இருக்கிற ஒரு பேங்க் தான். அதே மாதிரி சிஎஸ்பி பேங்கை பொறுத்த வரைக்கும் இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனியாக தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 398 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 12 இருக்கு. ஸோ பேங்கோட பிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கு. ஸோ ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50% பக்கமாக இருக்கு. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. இப்போ சவுத் இந்தியன் பேங்க் சிஎஸ்பி பேங்க் ரெண்டையே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து மோர் அட்ராக்டிவ் பிரைஸ்ல இருக்கு. ஸோ 1 இயர் டார்கெட்டுங்கிறப்ப டெஃபினட்டா இது ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹிண்டால்கோவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 24 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 15 இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. இப்போ வந்து 52 வீக் ஹைல இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க டார்கெட்டை வந்து ரீச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 9500 கோடிக்கு பக்கமா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.59 இருக்கு. ஸோ ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து புக் வேல்யூக்கு 1.38 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ ஹிண்டால்கோ வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். பட்டேல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 38 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 24 இருக்கு. ஸோ இதுல மெயினான இதுன்னு பாத்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணது வந்து 88.67 இருக்கு. ரொம்ப ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஐசிஐசிஐ டைரக்டர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கடனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து கம்பெனில ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன்னா இவங்க பிளட்ஜ் பண்ணதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 88.67 இருக்கு. அதே மாதிரி ராம்கோவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22.29 இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளட்ஜ் பண்ண ஸ்டாக்ல எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம சேஃபா இருக்கிறது நல்லது. எப்பயுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பிளட்சிங் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லயே வந்து ஹிண்டால்கோ வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. டெஃபினட்டா அதை கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனா வந்து சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நான் ஹிண்டால்கோ கன்சிடர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணுவேன். இந்த மாதிரி பேங்க்ல கூட ஓரளவுக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா லம்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க மாசம் மாசம் ஒரு வருஷத்துக்கு கூட எஸ்ஐபி மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.